Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாடி லோஷன் ரெடி பண்ண போறோம். ஹென்னா பாடி லோஷன். இந்த லோஷன் நம்ம ஸ்கின்ல இருக்கிற சன் டர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம மாய்ஸ்சரா வெச்சுக்கும். ரொம்ப மினிமம் ப்ராடக்ட்ல இந்த லோஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த லோஷன் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த லோஷன் எப்படி ரெடி பண்ணனும், இது யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ண கூடாது எல்லாமே வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ஹென்னா லீஃப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட மருதாணி பொடி இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற ப்ராசஸ் அப்படியே. ஃபர்ஸ்ட் நான் நம்ம ஹென்னாவோட வாட்டர் எடுத்துக்கலாம், மருதாணி தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி டிஎம் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட டிஎம் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம். பட் டிஎம் வாட்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டானது. ஸோ அதை நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கை பிடி அளவுக்கு நான் மருதாணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படிங்கும்போது ட்ரையான மருதாணியும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம போட்டிருக்க தண்ணி நல்லா வற்றட்டும். அந்தளவுக்கு நமக்கு வேணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சமே பாயில் ஆகட்டும். நல்லா அது அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட கலர்லாம் நல்லாவே டல் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஓரமாக நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்தது இன்னொரு பவுலில் நான் குங்குலியம் ஆட் பண்ணுறேன். வெண்குங்குலியம்னு இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே இந்த குங்குலியம் வச்சு ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிற பாருங்கள். இப்போ இந்த குங்குலியத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியாக என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். குங்குலியம் பார்த்திங்கன்னா 15 ml எடுத்திருக்கேன். 15 கிராம் 15 கிராம் குங்குலியத்துக்கு நம்ம 50 கிராம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த குங்குலியம் நல்லா அந்த எண்ணெயில் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கீழே அடியில் தங்கிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது 100% நேச்சுரல் வேல இந்த லோஷன் ரெடி பண்ணுறது. இப்படியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் நல்லா தங்கிரும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா குங்குலியம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம லோஷன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹென்னாவோட வாட்டர் எடுத்துக்கலாம். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு ஹென்னா லோஷன் பார்த்திங்கன்னா ஒரு 70 ml நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் நம்ம குங்குலியம் ஆயில், கோகனட் ஆயிலில் நம்ம குங்குலியம் இது பண்ணியிருந்தது அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே விட்டுறணும். இது நல்லா ட்ரை ஆகணும். எந்த அளவுக்குனா ரூம் டெம்பரேச்சர் வரணும், அந்த அளவுக்கு அது ஃபுல்லாகவே ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இதில் கையில் பண்ணிங்கன்னா அந்த லோஷன் கன்சிஸ்டன்சி வராது. இப்போ நான் இதை லோஷனை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஆறிடுச்சு. நான் பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லோஷன் கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபார்முலேஷன் தான். உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபார்முலேஷன் இந்த மாதிரி ஹெர்பலாக உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா அதோட பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது முசி ஹெர்பல்ஸ்னு. அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். டிஎம்னா மெசேஜ் தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா நமக்கு லோஷன் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஒரு 5 to 10 minutes நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் நல்லா தெரியுதுல. இப்போ நம்மளோட லோஷன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லோஷன் நான் என் ஹேண்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம மார்க்கெட்டில் எப்படி வாங்குகிறோமோ அதே கன்சிஸ்டன்சி. பட் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. பியூரான நேச்சுரல் வேல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ப்ரிசர்வேட்டிவாக பார்த்திங்கன்னா அந்த குங்குலியமும் சரி அந்த கோகனட் ஆயிலும் சரி நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ அது கெட்டு போகாது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு 3 to 4 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்ல மாய்ஸ்சராக இருக்குது. இது வந்து பாத வெடிப்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸ்கின்க்கு நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இது ஸ்கின்னை நல்லா வந்து டர்னெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பாத வெடிப்பு எல்லாமே க்யூர் பண்ணி நல்ல ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பாக நான் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதோட ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.